வணக்கம் நண்பா, ஸ்மார்ட் பாக்ஸ் தமிழ் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். ரியல்மி நிறுவனம் இந்தியாவில் அதன் புதிய ரியல்மி 10 ப்ரோ 5G சீரீஸில் பார்த்தீங்கன்னா ரியல்மி 10 ப்ரோ 5G மற்றும் ரியல்மி 10 ப்ரோ ப்ளஸ் 5G என்ற 2 வேரியண்ட்களில் ஸ்மார்ட் போன்களை டிசம்பர் 8ஆம் தேதி அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த வீடியோவில் ரியல்மி 10 ப்ரோ ப்ளஸ் 5G என்ற மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் போனுடைய ஃபீச்சர்ஸ், பிரைஸ், கலர்ஸ், எப்பொழுது விற்பனைக்கு வரும் போன்ற விவரங்களை பார்க்கலாம். ரியல்மி 10 ப்ரோ ப்ளஸ் 5G இந்த ஸ்மார்ட் போனுடைய மெயின் ஹைலைட் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் அமோலெட் கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 67 வாட் சூப்பர் வூக் சார்ஜ் சப்போர்ட், 5000 mAh பேட்டரி, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், மீடியாடெக் டைமென்சிட்டி 1080 5G சிப்செட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மொபைல் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மொபைலில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு டீட்டெயிலும் ப்ரீமியம் லெவலில் இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டிஸ்பிளேவை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் 6.7 இன்ச் அமோல்ட் கர்வ்டு விஷன் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா அப் டு 120 ஹெர்ட்ஸ், நார்மல் டச் சாம்பிளிங் ரேட் பார்த்தீங்கன்னா 360 ஹெர்ட்ஸ், இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேட் பார்த்தீங்கன்னா அப் டு 1260 ஹெர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2412 × 1080, ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 93.65%. அதாவது இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா பெசல்ஸை ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே ப்ரொடக்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா 0.65 mm டபுள் ரெயின்ஃபோர்ஸ்டு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேனுடைய பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 800 நைட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. HDR10+ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல பாட்டமில் பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா 2.3 mm ரொம்ப தின்னாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் டிஸ்பிளே கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் இன்னும் ஒரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா PWM டிம்மிங் டெக்னாலஜி. அதாவது PWM அப்படின்னா பல்ஸ் வித் மாடுலேஷன் டிம்மிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2160 ஹெர்ட்ஸ் PWM டிம்மிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆன் ஆகும் நீங்கள் லோ லைட் என்விரான்மெண்டில் மொபைல் யூஸ் பண்ணும்போது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சன்லைட்டில் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சடனாக ஒரு டார்க் ரூமில் போகிறீங்க அப்படின்னா அப்போ இந்த PWM டிம்மிங் டெக்னாலஜி சடனாக ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆன் ஆகும். ஸோ அந்த டார்க் ரூமுக்கு தகுந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா பவரை, அதாவது பிரைட்னஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இந்த மொபைலில் மினிமம் பிரைட்னஸ் வைக்கும்போதும் கூட ஃப்ளிக்கர் ஆகாது அப்படிங்கிறாங்க. இதுக்காக அவங்க ஃப்ளிக்கர் ஃப்ரீ சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது OLED டிஸ்பிளேக்கு ஃபஸ்ட்டு இந்த சர்டிஃபிகேட் வாங்கினது இந்த மொபைலுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த டிஸ்பிளேயில் லோ ப்ளூ லைட்டுக்காகவும் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அதாவது லோ ப்ளூ லைட் லேயர் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா ஐ ப்ரொடக்ஷனுக்காக. இதுக்காக அவங்க சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலுடைய டிசைன் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் பார்த்திங்கன்னா சூப்பர் சிமெட்ரிக்கல் கர்வ்டு டிசைனில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதாவது டுயல் கர்வ்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மொபைலுடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைடில் கர்வ்டு டிசைனாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பேக்லையும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கர்வ்டு டிசைனாக இருக்கும். ஸோ அதனால் இதனுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிமெட்ரிக்கல் கர்வ்டு டிசைன் அப்படிங்கிறாங்க. இந்த மொபைலுடைய ஸ்க்ரீன் சைடில் கர்வேச்சர் பார்த்தீங்கன்னா 61 டிகிரிக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதனுடைய சைடில் பார்த்தீங்கன்னா 2.5 mm தான் திக்னஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் சூப்பர் சிமெட்ரிக்கல் கர்வ்டு டிசைனில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் பேக் கவர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் பேக் சைடில் ஹைப்பர் ஸ்பேஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அந்த மொபைலில் கொடுத்துருக்கிற கேமராவை பற்றி பார்க்கலாம். ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் ப்ரோ லைட் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் கேமராவில் பார்த்தீங்கன்னா 4K 30 APSல வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1080p அண்டு 720p, இது பார்த்தீங்கன்னா 30 APS அண்டு 60 APSல வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ஸ்லோ மோஷனில் பார்த்தீங்கன்னா 1080p பார்த்தீங்கன்னா 120 APS 480 APSல ரெக்கார்ட் பண்ணலாம். அதே மாதிரி 720pயில் பார்த்தீங்கன்னா 240 APS 960 APS ஸ்லோ மோஷனில் ரெக்கார்ட் பண்ணலாம். அடுத்ததாக செல்ஃபி ஃப்ரண்ட் கேமராவை பற்றி பார்க்கலாம். இதில் 60 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது 1080p அண்ட் 720p பார்த்தீங்கன்னா 30 APSல வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். அடுத்ததாக பேட்டரி மற்றும் சார்ஜரை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் 67 வாட் சூப்பர் வூக் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, USB Type-C போர்ட்,
இதில் சார்ஜிங் அடாப்டர் பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ் கொடுத்துருந்தாலும் இந்த மொபைலுக்கு 67 வாட்ஸ் சூப்பர் வூக் சார்ஜ் தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜிங் பார்த்தீங்கன்னா அப் டு 50% வரத்துக்கு பார்த்தீங்கன்னா 17 நிமிடங்கள் தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் ஸ்டாண்ட் பையாக இருந்துச்சுன்னா அப் டு 22 நாள் வரலும் இது சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த மொபைலில் கொடுத்துருக்கிற ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் மீடியாடெக் டைமென்சிட்டி 1080 5G ஆக்டோ கோர் 6 நானோமீட்டர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. CPU ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அப் டு 2.6 GHz. GPU பார்த்தீங்கன்னா மாலி G68 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மெமரி மற்றும் ஸ்டோரேஜை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், இந்த மாதிரி 3 வேரியண்ட்டில் கிடைக்கிது. இதில் அப் டு 8GB வரைக்கும் ரேம் எக்ஸ்பென்ஷன் பண்ண டைனமிக் ரேம் எக்ஸ்பென்ஷன் ஃபீச்சரும் இருக்குது. இதில் 8GBயில் மட்டும்தான் டைனமிக் ரேம் எக்ஸ்பென்ஷன் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இதில் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இல்லை. அடுத்ததாக செல்லுலர் மற்றும் வயர்லெஸ் நெட்வொர்க் பற்றி பார்க்கலாம். இதில் டியூவல் சிம் 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5G ஃப்ரீக்வன்சி பேண்ட் பார்த்தீங்கன்னா SAல 8 பேண்ட், NSAல 5 பேண்ட் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2Gலேருந்து 5G வரைக்கும் மேக்ஸிமம் பேண்ட் ஃப்ரீக்வன்சி எல்லாமே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சிம் டைப் பார்த்தீங்கன்னா நேனோ சிம் தான் போட முடியும். இதில் ஒயர்லெஸ் பார்த்தீங்கன்னா டியூயல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் பண்ணும். அதாவது 2.45 GHz சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத் 5.2 சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆடியோ பார்த்தீங்கன்னா சூப்பர் லீனியர் டியூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் டியூயல் மைக் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ். இதில் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சென்சார், லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், கைரோமீட்டர், ஆக்சலரேஷன் சென்சார், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு OS பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 13 கொடுத்துருக்காங்க. இதில் ரியல்மி UI 4.0 கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் எந்தெந்த கலரில் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஸ்பேஸ் கோல்டு, நெபுலா ப்ளூ, டார்க் மேட்டர் இந்த 3 கலரில் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலுடைய சைஸ் அண்ட் வெயிட்டை பற்றி பார்க்கலாம். ஹைப்பர் ஸ்பேஸ் கோல்டு இந்த மொபைலுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.95 mm. இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 174.5 கிராம். நெபுலா ப்ளூ டார்க் மேட்டர் இதில் இந்த மொபைலுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.78 mm. வெயிட் பார்த்தீங்கன்னா 172.5 கிராம். நெக்ஸ்ட்டு பட்டன்ஸ் மற்றும் போர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் 2 நேனோ சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. டைப் C போர்ட் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் அண்டு வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் எதுவும் கொடுக்கல. இதில் 3.5 mm ஆடியோ ஜாக் போர்ட் கொடுக்கல. இந்த மொபைல் பேக்கிங் பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Realme 10 Pro Plus 5G மொபைல், 80 வாட் சார்ஜிங் அடாப்டர், USB டைப் C கேபிள், வாரண்டி கார்டு, குயிக் கைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு நீடில், ஸ்க்ரீன் ப்ராடக்ட் ஃபிலிம், ப்ராடக்ட் கேஸ் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6GB RAM அண்ட் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,999 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8GB RAM அண்டு 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இந்த மொபைலுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,999 ரூபாய்னு சொல்லியிருக்காங்க. அதே 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இந்த மொபைலுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27,999 ரூபாய்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் எப்போ விற்பனைக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 14ஆம் தேதி பகல் 12 மணிக்கு ஃபஸ்ட்டு சேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரியல்மி வெப்சைட் அண்டு ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அதர் ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே முக்கியமான ஃபீச்சர்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா COP அல்ட்ரா டெக்னாலஜி. இது பார்த்தீங்கன்னா Realme 10 Pro Plus 5G இந்த மொபைலில் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. COP அப்படின்னா சிப் ஆன் PI. இது என்ன அப்படின்னா இது ஒரு மோஸ்ட் அட்வான்ஸ்டு நியூ ஸ்க்ரீன் பேக்கேஜிங் டெக்னாலஜி அப்படிங்கிறாங்க. இது ஸ்க்ரீனை நேரடியாக வளைக்கிறது. அப்படி ஸ்க்ரீனை வளைக்கிறதுனால ஃப்ரேமை குறைக்கலாம். அதனால் பார்டர்லெஸ் எஃபெக்டை அச்சீவ் பண்ண முடியும். இதனால் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 93.8% அதிகமாகும். இதன் மூலம் ஹையஸ்ட் ஸ்க்ரீன் ரேஷியோவை உருவாக்கலாம். அதனால் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸ்க்ரீனை பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற எல்லா மாடலும் COP ஸ்க்ரீன் பேக்கேஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு OLED ஃப்ளெக்சிபிள் ஸ்க்ரீனை இந்த மெத்தேடுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த COP டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண மொபைல் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் X அப்படிங்கிறாங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா ஓப்போ ஃபைண்ட் X அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த COP அல்ட்ரா டெக்னாலஜியை தான் Realme 10 Pro Plus 5G மொபைல்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்டச் ஆன்டிமிஸ்டச் அல்கரிதம் Realme 10 Pro Plus 5G இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க.
இது பார்த்திங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளே இருக்கிற மொபைல் பார்த்திங்கன்னா சைட்லேயும் கர்வ்டு டிஸ்பிளேவாக இருக்கும். ஸோ நம்ம எடுக்கும்போதோ அல்லது யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மிஸ்டச் அந்த சைடில் எல்லாம் மிஸ்டச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இவங்க இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸ்டச் ஆன்டி மிஸ்டச் அல்கரிதம். இதனால் என்னாகுன்னு பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் அனைத்து பக்கங்களிலும் ஆன்டி மிஸ்டச் பகுதி 20% அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த மொபைலில் பார்த்திங்கன்னா Tactile என்ஜின் 2.0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு அதிர்வை கொடுக்கும். அதாவது கேம் விளையாடும் போதோ மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும்போதோ அல்லது கால்ஸ் அட்டன் பண்ணும்போதோ இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஸோ அப்போ இந்த Tactile என்ஜின் 2.0 பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் வைப்ரேஷனை கொடுக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹைப்பர் ஸ்மார்ட் ஆண்டனா ஸ்விட்சிங். Realme 10 Pro Plus 5Gயில் ஹைப்பர் ஸ்மார்ட் ஆண்டனா ஸ்விட்சிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மொபைல் சுற்றியும் நிறைய ஆண்டனா கொடுத்துருப்பாங்க. இது மெயின் ஸ்ட்ரீம் பேண்டை அனைத்து பக்கங்களும் ஒரே மாதிரியான சிக்னல் ஸ்ட்ரென்த்துக்கு சப்போர்ட் பண்ணும். இதில் எந்த ஆண்டனா பெஸ்ட்டு சிக்னல் வருதோ அதை தானியங்கி முறையில் டிடெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கும். இதனால் 200% ஸ்ட்ராங்கஸ்ட் சிக்னல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஃபீச்சர் பார்த்திங்கன்னா கேமரா. ரியர் கேமராவில் பார்த்திங்கன்னா கிளாசிக் டிசைனில் TLR அதாவது ட்வின் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹைப்பர்ஷாட் இமேஜிங். ஹைப்பர்ஷாட் இமேஜிங் அப்படின்னா ரெடியூஸ் நாய்ஸ் அண்டு கேப்சர் கிளாரிட்டி இன் எனி என்விரான்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் பகல்லையோ அல்லது இரவுலையோ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நாய்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா புள்ளியாக வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த புள்ளியாக வரதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி எடுக்கிற இமேஜ் நல்ல கிளாரிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்த ஹைப்பர்ஷாட் இமேஜிங்கை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹைப்பர்விஷன் மோட். ஸோ இந்த ஹைப்பர்விஷன் மோடு ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மொபைல் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா இமேஜஸ் எல்லாம் பிரைட்டர் டீப்பர் ஷார்ப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது கலர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பிரைட்டாக தெரியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸுரியஸ் ஃபீல் கிடைக்கும், வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மொபைல் பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.